இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளரிக்காய் வச்சு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வெள்ளரிக்காயை வந்து தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை பகுதியையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நான் வந்து இந்த சைஸில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துடலாம். இந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா காய் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்போ தான் சரியாக வெந்து வரும். இந்த வெள்ளரிக்காய் குழம்புக்கு முதல்ல வந்து வெள்ளரிக்காயும் தக்காளியும் நம்ம வந்து சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதுக்காக அந்த காய் எல்லாத்தையுமே நான் கழுவி இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த காய் வேகிறதுக்காக. இதுக்கு மேலே தண்ணி வந்து சேர்க்காண்டாம். நம்ம வந்து இனிமேல் கடைசியில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றும் போது சரியாக இருக்கும். இது கூட கல்லுப்பும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நார்மலான தீயில் வச்சு அப்படியே வேக வைங்க. இடையில அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்காக நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும். இதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்காக நான் வந்து இன்றைக்கி வத்தல் தூள் சேர்த்துக்கிட போகிறேன். வத்தல் தூள் இல்லைன்னா வத்தல் கூட சேர்த்துக்கிடலாம். ஒரு 5லேருந்து 6 வத்தல் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட போகிறேன். இது கூட ஒரு 6 பல் பூண்டு உரித்து சேர்த்துட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவ்வளோ தான் இதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாக்கள். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த குழம்புக்கு புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ காய் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். காய் வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த நிறங்கள் எல்லாமே மாறிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ வந்து புளி கரைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இனி அந்த மூடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம். அந்த புளியோட பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போயிடும். இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு வந்து நம்ம முதலே சேர்த்துருக்கோம். இனி வந்து உங்களுக்கு பத்தாதுன்னா பார்த்து சேர்த்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை வந்து பார்த்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த கரையிலலாம் பாருங்கள் கொஞ்சம் நுரையாக தெரிஞ்சிட்ருக்கு. அந்த கொஞ்சம் கலர் வந்து விளர்ன மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கலர் வந்து நல்லா மாறி வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும். சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். எல்லா இடமும் அந்த நுரை கட்டி இருந்தது எல்லாமே போயிட்டு இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து நம்ம தாளித்து சேர்த்துற வேண்டியது தான். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 2 வத்தலை வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துருவோம். இது நல்லா வாசமாக இருக்கும். இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு செவந்ததும் 2 கொத்து கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துடலாம். கடைசியில் கருவேப்பிலை சேர்க்கும்போது அந்த கருவேப்பிலையோட நிறம் வந்து ரொம்ப மாறாது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது தாளித்ததை வந்து நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துற வேண்டியது தான். சூப்பராக வெள்ளரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.